கோலிவுட்டில் அறிமுகமாகும் பிரேமலு நடிகர், சகோதரியாக நடிக்கும் லேடி சூப்பர் ஸ்டார், சூர்யா 44 ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் அண்ட் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படங்களுடைய பொட்டன்ஷியல் ரிலீஸ் டேட்ஸ், இது எல்லாத்த பற்றியும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் அண்ட் லெட்ஸ் கெட். போது இந்த படத்தில் வரக்கூடிய நெல்சன் மமிதா பைஜுடைய பேராக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையோட ரிலேட் ஆகக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சிருப்போம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத சொல்லும் போதே நெல்சன் அவர்களை, அதாவது இந்த படத்தினுடைய ஹீரோவை பயங்கரமாக பாராட்டியே ஆகணும். பிகாஸ் அவருடைய ரோல் ஒரு இன்னசென்ட்டான மற்றும் தன்னுடைய காதலை சொல்ல முடியாமல் தயங்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் அந்த ரோலை ரொம்பவே பிரில்லியண்ட்டாக போர்ட்ரே பண்ணியிருப்பார். பிரேமலு படத்தின் வாயிலாக நெல்சனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஃபேமும் அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு கிடைச்ச அதீத வரவேற்பும் தமிழ் சினிமாவுடைய கதவுகளை அவருக்கு திறந்திருக்கு. அதாவது அஜித் குமார் அவர்கள் நடிச்சுட்டு வர படம் தான் குட் பேட் அட்லி. அண்ட் இந்த திரைப்படத்தில் நெல்சன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் ரீசெண்டாக கசிஞ்சிருக்கு. KGF 1 அண்ட் KGF 2 போன்ற மாபெரும் வெற்றி படங்களுக்கு பிறகு நடிகர் யஷ் அவர்கள் நடிச்சிட்டு வர திரைப்படம் தான் டாக்ஸிக். கைரா அத்வானி ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணுற இந்த படத்தில் கரீனா கபூர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் லேட்டர் டைட் ஷெடியூலிங் காரணமாக கரீனா கபூர் இந்த படத்திலிருந்து விலகவே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த படத்தில் நடிக்கவிருப்பதா ஒரு தகவலும் வெளியாச்சு. ரீசெண்டாக நமக்கு கிடைச்ச தகவலின்படி நயன்தாரா அவர்கள் டாக்ஸிக் படத்தில் தன்னுடைய போர்ஷன்ஸ்க்கான ஷூட்டிங்கை தொடங்கிட்டாங்களாம். அண்ட் இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நடிகர் யஷ் அவர்களுக்கு சகோதரியாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது. நடிகர் சூர்யா மற்றும் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருவரும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணி உருவாக்கக்கூடிய படம் தான் சூர்யா 44. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்கான ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அந்தமானில் தொடங்கியிருக்கு என்ற தகவலை ஃபேன்ஸ்க்கு அறிவிக்கும் நோக்கத்தில் ஜூன் 2ஆம் தேதி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஷாட் என்ற கேப்ஷனுக்கு கீழே ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்த நடிகர் சூர்யாவுடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுத்த உடனே இந்த மூவியை பற்றின இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கசிஞ்சிருக்கு. அதாவது சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக்லேயும் பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜு ஜார்ஜ், கருணாகரன் போன்ற முக்கிய பிரபலங்களையும் கொண்டு உருவாக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளான ஜூலை 23ஆம் தேதி வெளியிட படக்குழுவினர் டிசைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம சினிமா ரசிகர்கள் பெரிதும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற படங்களுடைய பொட்டன்ஷியல் ரிலீஸ் டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். நடிகர் பிரபாஸ் நடிச்சிருக்கிற கல்கி 2898 AD மூவி ஜூன் 27 வெளியாக இருக்குது. நடிகர் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற இந்தியன் மூவியுடைய சீக்வலான இந்தியன் 2 மூவி ஜூலை 12 வெளியாக இருக்குது. தனுஷ் அவர்களுடைய செகண்ட் டைரக்ஷன் அண்ட் 50th ஃபிலிமான ராயன் திரைப்படம் ஜூலை 26 வெளியாக இருக்குது. தளபதி 68 மூவியான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்குது. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த புஷ்பா 2 மூவியுடைய ரிலீஸ் டேட் டிசம்பர் 6ஆம் தேதிக்கு தள்ளி போடப்பட்ட காரணத்தினால தங்கலான் மற்றும் வணங்கான் திரைப்படங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஏற்கனவே திட்டமிட்டபடியே அமரன் திரைப்படத்தை செப்டம்பர் 27 அன்னைக்கு வெளியிட அமரன் மூவியோட ஃபிலிம் மேக்கர்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏதாவது ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த சினிமா தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிட்டு மற்ற சினிமா லவர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ்.